ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி குளச்சல் போர்ல டச்சு படையை துரத்திய போர்ப்படை தளபதியான வேலுத்தம்பி வாழ்ந்த பூர்வீக வீட்டை சீரமைக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 1765ஆம் ஆண்டு பிறந்த வேலுத்தம்பி இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலூன்றிய காலத்தில் அவர்களை தைரியமாக எதிர்த்து போராடியவர். கன்னியாகுமரியை பூர்வீகமாக கொண்ட இவரின் பூர்வீக வீடு சில ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது வரை எந்த பராமரிப்புமின்றி அப்படியே கிடக்கின்றது. தமிழ்நாடு அரசு சரியான பராமரிப்பு இல்லாதனால இது இப்படி புல்லெல்லாம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு நல்ல நிதி உதவி கொடுத்தாங்கன்னு இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். கடந்த 2009ஆம் ஆண்டு மாநில அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு தளக்குளத்தில் உள்ள இந்த வீட்டை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கிய நிலையில் பாதியிலேயே திட்டம் கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதியினர். அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை, மத்திய அரசினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை மூலம் அந்த இதை பார்வையிட்டு அரசனுடைய பரிசீலனையில் இந்த வீட்டை அரசு ஏற்றெடுக்கிறதுமாறான ப்ரொப்போசல்கள் அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துன்னா இந்த வீட்டினுடைய நீண்டகால அதனுடைய பாரம்பரிய நிலைக்கும். ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, கடந்த காலத்தின் வரலாற்றை கட்டி எழுப்பியவர்களை கண்ணியத்துடன் நினைவு கூர்வதும் தான் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். புற்களுக்கு நடுவே களையிழந்து காணப்படும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை புதுப்பித்து சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு திறந்துவிட வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நினைவிடத்தை அரசே கையாண்டு பராமரிப்பு பணிகள் செய்து சுற்றுலா தலமாக்க வேண்டும் என இப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.